بسم الله الرحمن الرحيم. அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிற இன்னொரு செய்தி, திருமறை குர்ஆனை நம்புகிறோம் என்ற பெயரால் அதற்கு மதிப்பும் மரியாதையும் வழங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு திருமறை குர்ஆன் காட்டுகிற நேரிய வழியிலிருந்து வழி தவறி சென்று கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். அவர்களை பற்றியும் அவர்கள் எடுத்து வைக்கிற ஆதாரங்களையும் அதற்கு திருக்குர்ஆனிலிருந்து சொல்லப்படுகிற பதில்களையும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் யார் என்றால், திருமறை குர்ஆன் உலகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம் என்று இறைவன் சொல்லுகிறான். திருமறை குர்ஆனிலே மக்களுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் தெள்ள தெளிவாக தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் இறைவன் சொல்லுகிறான். எனவே ஒருவர் முஸ்லிமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மறுமை வெற்றிக்கான போதனைகள் அனைத்தும் திருமறை குர்ஆனில் மட்டுமே இருக்கிறது. அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகள் எதையும் நாம் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு சாரார் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். ஏன் இவ்வாறு செயல்படுகிறார்கள், எதற்காக இப்படி சொல்கிறார்கள் என்றால், திருமறை குர்ஆனிலிருந்து அதற்கு அவர்கள் தங்களுடைய வாதத்திற்கு சில நியாயங்களை சில சான்றுகளை எடுத்து தந்தாலும் அவைகள் அனைத்துமே தவறானது என்பது அவர்களுக்கே தெரியும். நாம் எடுத்து வைக்கிற வாதம் தப்பான வாதத்தை தான் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பச்சிலம் பாலகனுக்கும் மிக தெளிவாக விளங்குகிற அடிப்படையில் திருமறை குர்ஆன் அதை விளக்குகிறது. ஆனாலும் தங்களுடைய சுய லாபங்களுக்காக, சுதந்திரமான வாழ்க்கைக்காக அதுபோன்று வாதங்களை எடுத்து வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதென்ன அவர்களிடத்தில் இருக்கிற சுய லாபம், அவர்களுடைய சுயநலம் அதில் என்ன இருக்கிறது என்றால், திருமறை குர்ஆன் மட்டும் போதும், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் தேவையில்லை என்று சொல்வதனால் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்க முடியும். பல்வேறு திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு தங்களுடைய மனம் போன அடிப்படையிலே விளக்கம் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விளக்கங்களை செயல்படுத்தினால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை சொல்லி இருப்பார்கள். அதைத்தான் செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டால் திருக்குர்ஆனில் இருக்கிற எந்த ஒரு செய்திக்கும் தங்களுடைய உள்ளம் எதை சொல்லுகிறதோ அதையே அவர்கள் விளக்கமாக சொல்லிக் கொள்ள முடியும். தொழுகையை பற்றி திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் பேசுகிறது. அகீமுஸ் ஸலா என்று தொழுகையை வலியுறுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் நமக்கு போதனை செய்கிறான். இந்த தொழுகை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், தினசரி 5 வேளை தொழ வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். டெய்லி 5 நேரம் தொழுகணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். டெய்லி நீங்க 5 நேரம் தொழுகணும், இன்னென்ன நேரத்தில் இது தொழுகணும் என்றெல்லாம் விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், டெய்லி 5 நேரம் தொழுகிறது கஷ்டமா இருந்த உடனே, ரசூலுல்லாஹ்வுடைய போதனை வேண்டான்னு சொன்ன உடனே அதுக்கு இவங்களா ஒரு அர்த்தம் சொல்றாங்க. சலாத் என்று சொன்னால் அதற்கு பிரார்த்தனை என்ற அர்த்தம், அந்த அர்த்தமும் இருக்கிறது. சலாத் என்ற வார்த்தைக்கு அகீமுஸ் ஸலா என்ற அந்த சலாத் என்ற சொல்லுக்கு பிரார்த்தனை செய்தல், துஆ செய்தல், ஒருவரை அழைத்தல் என்ற அர்த்தம் அதற்கு உண்டு. அந்த அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு துஆ செஞ்சா போதுமானது, அல்லாஹ்விடத்துல எல்லாத்தையும் துஆ செய்ய சொல்றான். மெனக்கெட்டு குனிஞ்சு நிமிர்ந்து ருக்கு செஞ்சு சஜ்தா செஞ்சு அந்த வழிபாடெல்லாம் செய்ய தேவையில்லை. அப்படி தேவையில்லைன்னு மறுத்துட்டா அந்த கஷ்டம்லாம் எல்லாம் போயிரும்ல. தொழுகைக்கு காலங்காத்தால 5 மணிக்கு குளிர் நேரத்துல எந்திரிச்சு ஒது செஞ்சு பிள்ளையாசலுக்கு வரணும், எந்த சிரமமே இல்லை. வியாபார நெருக்கடியான நேரத்துல தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, விட்டு வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு வரணும், அதெல்லாம் இல்ல, ஃப்ரீயா போச்சு. தொழுகை அதான் துஆன்னு அர்த்தம் இருக்குற, அந்த அர்த்தத்தை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் என்று சொல்லி இப்படி அவர்களுடைய உள்ளம் எதையெல்லாம் சொல்கிறதோ, சௌம் நோன்பு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஜக்காத்து அதுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஜக்காத்துனா தூய்மைப்படுத்துறது, தூய்மையா இருந்துகிட்டா உள்ளம் தூய்மையா இருந்தாலே அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். காசு பணத்தை எல்லாம் கொடுக்க தேவையில்லை. காசு பணத்தை கொடுக்கணும்னு உடனே உள்ள அறுக்குமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இருக்கிற காசை மற்றவங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற மனம் வந்து விடாது. அவன் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. எது ஜக்காத்துனா தூய்மைப்படுத்துறது, தூய்மையா உள்ளத்தை வச்சுக்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்தவனை பத்தி கெட்டது நினைக்காதப்பா, கெட்ட செய்திகள் நினைக்காம இருக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது, உள்ளத்துல வரத்தான் செய்யும். ஆனா இவர்கள் அப்படி ஒரு வியாக்கியானம் கொடுத்து கொண்டு தங்களுடைய காசு பணத்தை தங்களிடத்திலே வைத்து கஞ்சத்தனம் பிடிப்பதற்கு நபிகள் நாயகத்துடைய போதனையை தூக்கி விட்டு தமக்கு தம்முடைய உள்ளத்திலே என்ன தோன்றுகிறதோ அதை அவர்கள் சொல்வதனால் கஷ்டங்களில் இந்த வழிபாடுகளில் இருந்து இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற வாழ்க்கை முறையில் இருந்து தங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது
என்று அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாமே லேசானதுதான். அத்தீன யுஸ்ரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம் என்பது லேசானது. ஆனால் அதிலேயும் இன்னும் ஒரு லேசை நாடி கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து சில பேர் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் மக்கள் மத்தியில இந்த வாதத்தை எடுத்து வைப்பதற்கு காரணம் குர்ஆன் மட்டும் போதும், நபிகள் நாயகத்தின் போதனை தேவையில்லை என்று சொல்வதற்கு அவர்கள் சில நாட்கள் ஆரம்பத்தில் திருமறை குர்ஆனை பற்றியும் ஹதீஸ்களை படித்தும் மக்கள் மத்தியிலே விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிற அறிஞர்களாக மக்கள் மத்தியில் கருதப்பட்ட சில பேர், அவர்களுக்கு திருக்குர்ஆன் மொழிபெயர்த்து கைகளில் கொடுக்கப்பட்டு விட்டு அதை பார்த்தா குர்ஆன் அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதம் நம்ம கையில இருக்கிற செய்தி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். மேல இருந்து கீழே வரைக்கும் படிச்சா இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன போதனைகள் இருக்கிறத அதை முழுமையாக எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடியுமா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு வழங்கப்படவில்லை. எல்லா மக்களும் அரபி மொழியில இருக்குது, மற்ற மொழியை சார்ந்தவர்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்கிற அளவிற்கு அவரவர்களுடைய மொழிகளில் நபி மொழிகள் மொழிபெயர்த்து கொடுக்கப்படவில்லை. இப்பதான் அந்த மொழிபெயர்ப்பு வேலைகள் துவங்கி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சில நூல்களை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த முழுசா அதை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஹதீஸ்களை தரம் பிரித்து அறியக்கூடிய அந்த கலை இருக்கிற ஹதீஸ் கலைன்னு சொல்றாங்களே, அந்த கலை என்பது கொஞ்சம் சிரமத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கலை. மேலோட்டமா பார்த்தோன்னா புரிஞ்சுறார். ஒரு ஹதீஸ சரியா தவறா என்று தீர்மானிக்கிறதுக்கு பல நூல்களை புரட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும். ஒரு ஹதீஸ் பார்க்கிறோம், அதுல ஒரு 5 அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள் அல்லது ஒரு 4 அறிவிப்பாளர்கள் வருகிறாங்க. பார்த்த உடனே ஆளை பார்த்துட்டு தீர்மானிச்சிட முடியாது. இந்த முதல் ஆளு அவரை பத்தி யார் யார் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு சில நூல்களை தேடணும். அறிவிப்பாளர் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிற நூல்கள்ல போய் இந்த ஆள் எந்த பேஜில் இந்த ஆளை பத்தி எழுதப்பட்டிருக்குது அந்த பக்கத்தை புரட்டணும். அவரை பத்தி உண்டான ஃபுல் டீடைல்ஸ் படிக்கணும். ஒரு ஆள் எழுதின மட்டும் படிச்சா போதுமான முடியாது. பல பேர் எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் அதே ஆளை நல்லவர்னு சொல்லியிருப்பாங்க, சில பேர் அதே ஆளை கரப்ஷன் பேர் வெளி, இந்த ஆள் ஏமாத்துக்காரரு, இவர் இட்டு கட்டுறவரு சொல்லி வச்சிருப்பாங்க. இவரை பத்தி யார் யாரெல்லாம் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இவர் சரியான ஆளு அல்லது தப்பான ஆளு ஒரு முடிவுக்கு வரணும். இவர் ஒருத்தருக்கு மட்டுமா இந்த நிலைமை, அடுத்து 2வது அறிவிப்பாளர் இருப்பார், அவரை பத்தி ஆய்வு செய்யணும். இவருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் ஆய்வு செய்யணும். அவர்கிட்ட இருந்து இவர் கேட்டேன்னு சொல்றாரு, இவர் கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இவருடைய காலம் என்ன, அவருடைய காலம் என்ன, இவர் கிபி 1000 வாழ்ந்துங்கிறாரு, அவருக்கு இப்ப 1200 வாழ்ந்தவர், இவர் எப்படி அவர்கிட்ட கேட்டிருக்க முடியும்? இதெல்லாம் இப்படி ஒண்ணு யோசிக்கணும். அந்த சங்கிலி தொடர பிரச்சனை இருக்குதா, எல்லாத்தையும் இவர் அவர்கிட்ட கேட்டது, அவர் அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் பற்றி இப்படி ஆய்வு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய அந்த இமாம்கள் இருக்கிறார்களே, அறிஞர் பெருமக்கள் எழுதி வைத்தார்களே, புகாரி இமாம், திருமிதி இமாம், இப்னு மாஜா, அது மாதிரி அவர்கள் வரைக்கும் அந்த கன்னிகளில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேரை பற்றியும் ஒரு முழுமையான தகவல்களை கிரகித்துக் கொண்டதற்கு பிறகுதான் ஒரு ஹதீஸை பற்றி இது சரியானதா தவறு அப்ப கூட முடிவு வந்துட முடியாது. ஆளை வச்சு முடிவு எடுத்துட முடியாது. அந்த கருத்தை பார்க்கணும். திரும்ப இந்த கருத்து வேற இடத்துல வருதான்னு பார்க்கணும், வேற இடத்துல இதை விட எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கிறான்னு பார்க்கணும், இதே செய்தியை வேற மாதிரி மாத்தி சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், அல்ல இதற்கு எதிராக ஏதேனும் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறான்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணி ஒரு ஹதீஸ் சரியா தவறா என்று முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடுமையான உழைப்புக்கு பிறகுதான் அதுல ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். அப்போ இந்த உழைப்பும் இது மாதிரியான அறிவும் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, மக்கள் மத்தியில் அறிஞர் என்று பெயர் எடுத்து விட்டார், ஆனா சொல்ல முடியல, நிறைய ஹதீஸ் தெரியல. ஒருவேளை ஹதீஸ் சொல்லி சொன்ன உடனே திடீர்னு ஒரு ஆள் நீ சொல்றது தப்புப்பா, அது லைஃபான ஹதீஸ்ங்கிறான். அறிஞர்னு பேர் வாங்கினவர் 4 பேர் முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் நீ சொல்றது தப்புன்ன உடனே அவருக்கு என்ன தோணுது, இஹ்லாஸ் ஆனவராக இருந்தா, இறையச்சம் உடையவராக இருந்தா அப்படியா சரி கொண்டா என்ன ஆதாரம், சரி நான் திருத்திட்டு போயிருவார். மக்களிடத்துல பெயரையும் புகழையும் எதிர்பார்க்கிற ஒரு மனிதராக இருந்தால் அவருடைய பதில் எப்படி இருக்கும், இப்படி அசிங்கப்பட வேண்டியதா இருக்க, எனக்கே ஒண்ணு சொல்லிவிட்டா டக்குனு இவனா ஒரு தெரிஞ்சிச்சு அவன் தப்புங்கிறான் சரிங்கிறான் மாத்தி சொல்றானோ, இது முடியாது போல இருக்குது. அதனால ஒரே அடி இதை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த ஹதீஸ்ங்கிறத கட் பண்ணி விட்டாச்சுன்னா அதை படிக்க வேண்டிய தேவையில்லை, அதுல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை, அது சரியா தவறான முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. குர்ஆன் கையில இருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் புரட்டி படிச்சு விட்டு அதுல இருக்கிறதே கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அந்த விளக்கத்தை சொல்லி அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த நன்மைக்காக சில பேர், இது நன்மை இல்லை இது கெடுதி, அவங்களுக்கு மறுமையில தீமை, ஆனால் உலகத்தின் பார்வையில் அவர்களுக்கு இது ஒரு நன்மையாக தெரிகிறது. இது போன்ற அல்றை சில்லறையான நன்மைகளுக்காக வேண்டி, சுதந்திர வாழ்க்கைக்காக வேண்டி, கட்டுப்பாடுகளற்ற ஒரு நிலைமைக்காக வேண்டி சில பேர் திருமறை குர்ஆன் மட்டும் போதுமானது,
நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளுக்கு தேவையில்லை, அதனால் இந்த பயனும் இல்லை என்று குர்ஆனில் இருக்கிற வசனங்களை சொல்லியே அதை அரைகுறையாக விளங்கிக் கொண்டு மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அவங்க எடுத்து வைக்கிற வாதம் என்ன? நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல் தேவையில்லை என்று சொல்வதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்குதுங்கிறாங்க. என்ன ஆதாரம்? சிலதை எடுத்து காட்டுகிறார்கள். உதாரணமாக குர்ஆன் எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக விளக்குகிறது. அப்படி பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். 29வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். அவர்களுக்கு போதாதா? என்ன போதாதா? உங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுகிறீர்களே, இந்த வேதம் அவர்களுக்கு போதாதா? வேதத்தை விட வேற என்ன வேணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறான். அதை எடுத்துக்காட்டி அல்லாஹ் என்ன கேட்கிறான் பாத்தியா? இந்த வேதம் போதாதாங்கிறான். உனக்கு போதையா? அல்லாஹ்வுடைய வேதம் பத்தில வேற ஒரு ஆளுடைய போதனை உனக்கு தேவைப்படுதா? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக நீ போறியா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறாரு. அதே போன்று 11வது அத்தியாயம் முதல் வசனம், அதுல அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸிலத் மின் லதுன் ஹகீமின் ஹபீர். கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு, இந்த வேதம், இது வேதம், இந்த வேதம் இதனுடைய வசனங்கள் ஞானம் நிரப்பப்பட்டு, இறைவனிடமிருந்து ஞானத்தால் நிரப்பப்பட்ட வசனங்கள், மின் லதுன் ஹகீமின் ஹபீர், அனைத்தையும் அறிந்த ஞானம் நிறைந்த இறைவனிடமிருந்து ஞானம் நிரப்பப்பட்டு பிறகு இது தெளிவுபடுத்தப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேதம். இந்த வசனம் ஞானம் நிறைந்திருக்கிறது, அதுல எல்லா செய்திகளும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, அந்த நிலையில் தான் உலகத்தாருக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தருகிறான். தெளிவா இருக்குது, நல்ல செய்திகளோடு நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்றான். இது போதா அவனுக்கு? அது மட்டும் இல்ல, மேலும் சொல்றாங்க 47வது அத்தியாயம் 24, அவராய் ததப்பருல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? ஏன் சிந்திச்சு பாரு, இந்த குர்ஆனே போதும் உனக்கு, குர்ஆனே தெளிவா விளக்குது, குர்ஆனை படிச்சா புரிஞ்சுக்கலாம், குர்ஆனை படிச்சு நீ விளங்கிக் கொள்ளலாம், மேலும் வேறு எந்த ஒரு விளக்கமும் உனக்கு தேவையில்லை என்று இந்த கருத்துப்பட திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் இறைவன் பேசுகிறான். எல்லா வசனத்தையும் லைனா அடுக்குவாங்க. நீங்க அது மாதிரி ஆள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசினீங்கன்னா தெரியும். அது மாதிரி இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறவங்கள்ட்ட போய் சொன்னா இது மாதிரி வசனங்களை சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க நம்பர் தான், அவங்களோட ஃபுல்லா நம்பர் மட்டும்தான் பேசும். நம்ம வசனமும் பேசும், வசனத்தை குறிப்பெடுப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு சேர்த்து நம்பர் சொல்லுவோம். ஆனா அங்க எப்படி 48 32 பாரு, 38 53 பாரு, 53 45 பாரு, வெறும் நம்பரை மட்டும், அதை மட்டும் பாரு, இதை மட்டும் பாரு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம இது மாதிரி நம்பலாம் அடுக்கின உடனே கேட்கிறவருக்கு ஒரு மாயை ஏற்படும். நிறைய இருக்கு போல இருக்கு அவங்க சொல்றதும். சும்மா சொல்லல, செய்தி விவரமா தான் சொல்றாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் சொல்றாங்க என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்படி வசனங்களை எல்லாம் அள்ளி போட்டு திருமறை குர்ஆன் தெளிவாக இருக்கிறது, அது படிப்பதற்கு இலகுவாக இருக்கிறது, அதை படித்தால் புரிந்து கொள்ள முடியும், இதை புரிவதற்கு வேறொரு வியாக்கியானம் யாருடைய விளக்கமும் தேவையில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே குர்ஆன் மட்டும் போதும். மேலோட்டமா பார்த்தா சரி மாதிரிதான் தெரியும். மேலோட்டமா அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது சரிதான். ஆனால் சற்று நிதானத்தோடு ஆய்வு செய்து பார்த்தால் இவர்கள் திருமறை குர்ஆனை எப்படி புரிந்து விளக்கம் கொடுக்க வேண்டுமோ அப்படி புரிந்து விளக்கம் கொடுக்கவில்லை. ஒரு வசனத்துக்கு விளக்கம் தருவதாக இருந்தால் அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டு விளக்கம் கொடுக்க கூடாது. இந்த வசனம் சம்பந்தமாக இந்த கருத்தின் அடிப்படையில் திருக்குர்ஆனில் வேறு எங்காவது இறைவன் பேசியிருக்கிறானா அதை முழுக்க தொகுக்கணும். ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னா அது சூரத்துல் பக்கராவுல இதை சொல்றான், ஆல இம்ரான்ல இது சம்பந்தமா என்னவா சொல்லப்பட்டிருக்குதா, சூரத்துல் நிசாவுல சொல்லப்பட்டிருக்குதா, குர்ஆன்ல வேறு ஏதாவது ஒரு பகுதி இல்ல இந்த கருத்துக்கு ஒத்த கருத்தோ அல்லது இந்த கருத்தை மறுக்கிற விதமான எதிர்கருத்து அது மாதிரியான கருத்துக்களோ சொல்லப்பட்டிருக்கிறதா எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவை ஒன்றோடு ஒன்று மோதாத வகையில் அந்த வசனத்திற்கு விளக்கம் தரணும். ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது இதுதான் இந்த கருத்தை சொல்லுது அதை மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது, வேற வசனத்துக்கு எதிர்ப்பதமாக முடிவெடுத்து விடக்கூடாது. அவர்கள் அப்படித்தான் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த நபிகள் நாயகத்தினுடைய போதனை தேவையில்லை என்று சொல்கிறவர்கள் தங்களுக்கு எடுத்துக்காட்டுகிற வசனங்களில் அவங்க மற்ற அது சம்பந்தப்பட்ட வசனங்களுடைய வார்த்தைகளுடைய விளக்கத்தை எல்லாம் மறைத்து விட்டு அல்லது கவனிக்காமல் அதை படித்து பார்க்காமல் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். இது எந்த அளவுக்கு ஒரு மடத்தனமான ஒரு காரியம். திருமறை குர்ஆன்ல நீங்களே உணரலாம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வசனம் என்ன அர்த்தம்? உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம்.
உன்னை நாங்கள் வணங்குகிறோம் சொல்ல, உன்னையே வணங்குகிறோம், ஒன்னு மட்டும்தான் வணங்குறோம். அதுக்கு அர்த்தம் நாபுதுக்கேன்னு சொல்லல. நாபுதுக்கேன்னு சொன்னா உன்னை நாங்கள் வணங்குறோம் அர்த்தம். ஈயாக்க நாபுதுல உன்னைத்தான் வணங்குவோம். ஓ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுவோம். குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை. ஓன்ட்ட மட்டும்தான் உதவி தேடுவோம்னா அது என்னத்தை சொல்லுது? வேற யாரிடமும் உதவி தேட மாட்டேங்கிறது சொல்லு. அப்ப இது சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இதை ஏத்துக்கிட்டாலும் சரி, மறுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? இவர் ஓன்ட்ட தான் உதவி தேடுவா, உலகத்துல யார்ட்டையும் உதவி கேட்கவே கூடாது. ஒரு கடைக்காரர்கிட்ட போய் காசு தான் கேட்க, ஒரு கடைக்காரர்கிட்ட கடன் கேட்க கூடாது, ஒரு பொருள் சாமான உதவி கேட்க கூடாது, கீழே விழுந்துட்டு ஒரு கரிசி போய் எடுத்து தான் கேட்க கூடாது, எதுவுமே கேட்க கூடாது. உதவி தானே, எந்த உதவி நீ கேட்காம இருந்துகிட்டு சொல்லு. அப்படித்தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். இந்த வசனத்தை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு முடிவெடுப்பதாக இருந்தால் அவன்கிட்ட தான் உதவி கேட்பா. கரிசி கீழே வந்துருச்சு எடுக்க முடியலையா, தண்ணிக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சாமா மிஸ் ஆகி உள்ளுக்குள்ள கையில போட்டு மோதிரம் நல்ல உள்ள விழுந்துருச்சா, நீ தேடக்கூடாது. அல்லது யாரையாவது விட்டு நீ தேடி தாப்பான்னு சொல்லக்கூடாது. ஒரு ஊட்டிக்கு போயிருந்த இடத்துல அல்லது வேற எங்கிட்டாவது பெரிய பெரிய அருவிகளை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் உள்ள போய் புதகுழியில மாட்டி சிக்கி இறந்து போயிடுறாங்களே, இறந்து போன ஆளை கண்டுபிடிக்கணும். ஒரு மகனோ சொந்தக்காரனோ நண்பனோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார். நீ என்ன பண்ணணும்? அங்க ரெடியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஆட்கள். காசு கொடுத்து பேரம் பேசினா எத்தனை ஆயிரம் ரூபாய் தருவேன், உடனே குதிக்கிறேன், உள்ள குதிச்சு அதுல பரிச்சயப்பட்ட ஆட்கள் எங்கிட்டாவது உள்ள பூரா தேடி ஆழ்த்திக்கிட்டு வந்துருவான். நீ கேட்க கூடாது. ஏன்? அல்லாட்ட உன்னிடமே உதவினா அல்லாட்ட மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரையும் உதவிக்கு கூப்பிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க பாய் எடுத்தாங்க என்று உதவி கேட்க கூடாது. அப்படி அவர்கள் செயல்படுகிறார்களா? இப்படித்தான் ஒரு வேற இடத்துல எல்லாம் சொல்றான், அல்லாஹ்விட்ட கேட்கிற மாதிரி யார்ட்டையும் கேட்காத, ஆனா மனுஷன் நினைச்சுக்கிட்டு வேற ஆள்கிட்ட கேட்டுக்கலாம். இது சம்பந்தமா வேற இடத்துல எடுத்து பார்த்தால் சூரத்துல் மாயிதாவில் இறைவன் பேசுகிறார், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையான காரியத்திலும் இறையச்சத்தின் பார்ப்பட்ட காரியத்திலும் ஒருவரோடு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமா அதையும் எடுத்து வச்சு பார்த்தா அல்லாஹ்ட்ட கேட்கிறோன்ற நினைப்புல அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை துஆ செய்யணுமே, அந்த மெத்தேடுல வேற யார்ட்டையும் கேட்க கூடாது. அந்த எண்ணத்துல மனுஷனுக்கு மனுஷன் நான் உனக்கு செய்வேன் நீ எனக்கு செய்வ, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உலகத்தில் நீ யாரிடமும் உதவி ஏற்றுக்கொள்ளலாம், நீ பிறருக்கு உதவி செய்து கொள்ளலாம் என்ற கருத்து அதுல வருது. இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்காம முடிவெடுத்தா அறகுறையான முடிவா போகும். இது மாதிரி குர்ஆன்ல எத்தனையோ செய்தி இருக்குது. வக்துலூஹும் ஹைசு சகத்துமூஹும், அவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள். காபிர்களை பத்தி சொல்றான் அல்லாஹ், அவனை பார்த்தா போட்டு தள்ளுங்கிறான். பார்த்தா போட்டு தள்ள நீ அறுவாளத்துக்கிட்டு சுத்தணும். இந்தியாவில போற இடம் பூரா வர இடம் பூரா அவனை சந்திச்சா போட்டுருங்கிறான். போட்டுருவியா நீ? போட்டுட்டு பேசு. அப்படி போடுற ஆளா இருந்தா, ஒரு வசனத்தை வச்சு மட்டுமே முடிவெடுக்கிற ஆளா இருந்தா அது மாதிரி செய்யணும். ஆனா குர்ஆன வேற வசனத்தை எடுத்து பார்த்தா கொல்லு. எப்ப பார்த்தா ஒன்ன கொல்லக்கூடிய இடத்துல போர்க்களத்துல நிக்கும் போது பார்த்தால் வேற வசனம் சொல்லு. போர்க்களத்துல நீங்க உனக்கு ஏத்தாப்புல வர்றான், நம்ம மாமா மாதிரி இருக்க அப்படின்னு பார்க்காம வெட்டாம போயிடாத. ஒன்னு அழிக்க வந்தானா, போர்ல நிக்கிறானா, அவனும் ஆயுதம் வச்சிருக்கிறானா, நீனும் ஆயுதத்தோடு நிக்கிறியா, இப்ப போட்டு தள்ளு, விட்டு தள்ளாத, சொந்த பந்தம்னு நினைச்சு விட்டுறாத. இப்ப நீ அந்த கருத்தை வேறு வசனங்களை வைத்துத்தான் இந்த கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப குர்ஆனை விளங்குறதுக்கு என்ன மெத்தேடுனா, அது சம்பந்தமாக குர்ஆனில் என்னவெல்லாம் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒன்றிணைத்து வைத்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில குர்ஆன் தெளிவானதுன்னு அல்லாஹ் சொன்னான், குர்ஆன் விளங்கும்னு சொன்னான், குர்ஆன் உங்களுக்கு விளக்கி தரும்னு சொன்னான். எப்படி விளங்கணும் அதையும் அல்லாஹ் சொன்னான், எப்படி விளங்கிக்கணும் விளக்கத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆனை விளங்குறதுக்கான அந்த வசனத்தை மறந்துட்டு அல்லது வசதியா மறைச்சு போட்டு தங்களுக்கு சாதகமான வசனத்தை மட்டும் சொல்றான். விளங்குறதுக்கான மெத்தேடு என்ன? குர்ஆன் உனக்கு புரியும், எத்தனை விதத்தில் உனக்கு புரியும் இறைவன் பேசுகிறான். 16வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். வலகத் அன்ஸல்னா இலைக்க ذிக்ர, மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். எப்படி? எந்த அடிப்படையில? லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காகவும். அதை நீ உணர்ந்துக்க எப்படி? அதுல ஒரு விதம் குர்ஆனை நீ உணர முடியும், விளங்க முடியும், நீ சிந்தித்தே விளங்க முடியும். அதுக்காக வேண்டி குர்ஆன் கொடுத்திருக்கிறேன். பார்த்தாலே பார்த்த உடனே இது இந்த கருத்தை தான் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு யாருடைய விளக்கமும் தேவை
சொல்லப்படாது. ரசூலுல்லாஹ் கூட அது சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, உன் பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய அல்லாஹ் சொல்லலாம். இதுக்கு ஒருத்தர் வந்து விளக்கம் கொடுக்கணுமா? என் பெற்றவங்களுக்கு நான் நல்ல முறையில் நடக்கணும், நல்ல தெளிவா தெரியுது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, மதுபானமும் சூதாட்டமும் ஷைத்தானுடைய கேளிக்கை, அதிலிருந்து விலகிக்கங்கிறான். குடிக்காதேன்னு அல்லாஹ் சொல்றான், சூதாடாதேன்னு அல்லாஹ் சொல்கிறான், பொய் பேசாதேன்னு அல்லாஹ் சொல்கிறான், புறம் பேசாதேன்னு அல்லாஹ் சொல்கிறான், பெண்களை அவதூறு சொல்லாதேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வியாக்கியானம் தேவையில்லை, பார்த்த உடனே புரிஞ்சிடும். அது மாதிரி வசனமும் இருக்குது. அல்லாஹ் அதை சொல்றான், இறக்கி வச்சிருக்கிற உங்களுக்கு இந்த குர்ஆனே, இந்த குர்ஆன் அவர்கள் சிந்தித்து உணர்வதற்காக, சிந்திச்சாலே உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இந்த குர்ஆனில சில செய்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுக்க வேண்டும், அதற்காக இறக்கி இருக்கிறோம். சில வசனம் அவங்க சிந்திச்சாலே விளங்கிக்கணும். இன்னும் சில வசனங்கள் சிந்தனை வட்டத்துக்குள்ள வராது, சிந்திச்சா கண்டுபிடிக்க முடியாது, அதை சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும். சம்பந்தப்பட்டவர் அவங்க விளக்கம் கொடுத்தாதான் விளங்கி கொள்ள முடியும். அப்படி இருக்குது. ஒரு பொருளை கையில பொத்தி வச்சிருக்கிறேன், பொத்தி வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட கேட்கிறேன், கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கிறது? சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும், சொல்லாம எப்படி தெரியும்? சிந்திச்சு கண்டுபிடிக்கிற மேட்டரா இது? சிந்திச்சு கண்டுபிடிச்சிட முடியாது. அது மாதிரி சில வசனங்களும் திருக்குர்ஆனிலே இருக்கிறது. அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் விளக்கம் கொடுத்தா தான் அந்த வசனத்தை விளங்கிக் கொள்ள முடியும். அப்படியும் சில தந்திருக்கேங்கிறான். அப்படி நிறைய இருக்குது. அதை நாம அவங்கள்ட்ட கேட்டா பதிலே இல்லை. இதுக்கு என்னப்பா, இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லு, நீ நான் சொல்லு, இந்த வசனத்துக்கு சொல்லு அள்ளி போட்டா பல வசனங்களை அவர்கள் மத்தியிலே கேள்வியாக எழுப்பினால் எந்த கேள்விக்கும் இதற்கு என்ன விளக்கம் என்பதை அவர்களால் தெளிவான பதிலில் சொல்ல முடியல. சும்மா சமாளிப்பாங்க, அவங்க சொந்த கருத்தை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை ஏத்துக்க கூடாதா? இவங்களுடைய சொந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கத்தை ஏத்துக்காம நீ கொடுக்கிற விளக்கத்தை எப்படி ஏத்துக்கிற? குர்ஆன்ல இருந்து காட்டு. நீ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 32வது அத்தியாயம் 23வது வசனத்துல, வலக்கத் ஆதைனா மூஸல் கிதாப், மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம். ஃபலா தகுன் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி, அவரை சந்தித்ததில் நீர் சந்தேகப்படாது, அவரை சந்திச்சதுல உங்களுக்கு டவுட் வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், அவங்கள நீங்க சந்திச்சீங்கல, அதுல நீங்க சந்தேகப்பட வேண்டாம். மூசா நபி காலம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய காலம் என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் கேப் கிடந்துச்சு, அவங்கள சந்திச்சதுல டவுட் பட வேண்டாம், கண்டிப்பா சந்திச்சது உண்மைங்கிறான், சந்தேகமே படாத. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, நீ விளக்கம் சொல்லி பார்க்கலாம், கேட்டு பாருங்க. யாருக்கும் தெரியும்? குர்ஆனை மேல இருந்து கீழ வரைக்கும் போட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 10 தடவை, 1000 தடவை படி. கம்ப்யூட்டர்ல போட்டு போட்டு நம்பர் அடிச்சு வார்த்தை அடிச்சு தேடு, சொல்லு பார்க்கலாம். இதுக்கு நீ அர்த்தம் சொல்லு, சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் இல்லாமல், ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை பார்க்காமல் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்ல யாராலும் முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மியராஜுக்கு போயிருந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. அப்ப நான் பல நபிமார்களை பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, இப்ராஹிம் நபியை பார்க்கறாங்க, யூசுப் நபியை பார்க்கறாங்க. அதுல ஒரு கட்டத்துல மூசா நபியை பார்க்கறாங்க. எடுத்து காட்டுறான், பார்க்கறானா நேரடியா பார்க்கறது இல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறான். எல்லாத்தையும் சந்திச்சாங்க, பேசினாங்க. தொழுகை சம்பந்தமாக மூசா நபி இடத்துல அதிகமான நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடல் செய்தார்கள். அதை நினைவுபடுத்தினாங்க ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகத்தினுடைய போதனை இல்லாமல் இந்த வசனத்தை விளக்கு பார்க்கலாம். குர்ஆன் விளங்கும் தானே? குர்ஆன் தெளிவானது தானே? இந்த வசனத்தை தெளிவுபடுத்துவதற்கு வேற செய்தி இல்லை, ஹதீஸ் இல்லாமல் தெளிவில்லை. அதே மாதிரி 62வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பைஅ. மூமின்களே, வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 5:30 மணி காலங்காத்தால இவர் வீட்டுல போய் நின்றுட்டு, எப்பா வா தொழுகைக்கு நான் கூப்பிடுறேன். அதே காலையில 9 மணிக்கு அப்பதான் கடையை திறந்து உட்கார்ந்து இருக்கிறார். வா தொழுகை, அல்லாஹ் நினைக்க போவோம், ஆளு கூப்பிடுறேன், வந்துருவாரா இவரு? அல்லாஹ் என்ன சொல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு அல்லாஹ் நினைக்க வந்துரு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 8 மணி, நைட்டு 9 மணி, 10 மணிக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. வீட்டு கதவை தட்டி வா அல்லாஹ் நினைக்க போவா கூப்பிட்டா வந்துருவாரா?
மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் இருக்குது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காண்டி கூப்பிட்டா விட்டுட்டு ஓடிரு. எப்ப விட்டுட்டு போறது, என்ன தொழுகை, எந்த நேரம், மதியம் 12 மணியா 1 மணியா, சும்மா தொழுகை, அதுக்கு டைம் என்ன, யாரு கூப்பிட்டாலும் போயிருவாரா? சொல்லு, விளக்கம் சொல்லு. ஒண்ணு குர்ஆன்ல விளக்கம் இல்ல. அட்டையில இருந்து அட்டை வரைக்கும் படிச்சு பார்த்தாலும் குர்ஆன் விளக்கம் சொல்லல, ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை அழைக்கப்பட்டாங்க, வெள்ளிக்கிழமை மதியம் நடக்கக்கூடிய ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அந்த நேரத்தில் மட்டும் நீ தொழுகை வியாபாரம் செய்யாத, அதை முடிச்சுட்டு வந்து நீ வியாபாரத்தை ஈடுபடு. ஹதீஸ் இல்லாமல் இந்த வசனத்தை விளக்கி காட்டு. விளக்கம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய வசனம். 5வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அஊன ஃபில் அர்தி ஃபஸாதன் அன் யுகத்தலு அவ் யுஸல்லபு அவ் துகத்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் খিলাফின் அவ் யுன்ஃபவு ஃபில் அர்தி. என்ன சொல்றான் அல்லாஹ்? இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்து வ யஸ்அஊன ஃபில் அர்தி ஃபஸாதன், பூமியிலே குழப்பம் செய்கிறார்களே அவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? அன் யுகத்தலு, அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவ் யுஸல்லபு, அல்லது சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவ் துகத்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் খিলাফின், அல்லது அவர்களின் கைகளும் கால்களும் மாறுகால் மார்கை வாங்கப்படணும். மாறுகால் மார்கைனா வலது கையை எடுத்தா இடது கால், இடது கையை எடுத்தா வலது கால். பேலன்ஸ் பண்ண முடியாது. ரெண்டையும் எடுத்தா பேலன்ஸ் பண்றது வேற. இந்த கையையும் அந்த காலையும் எடுத்து விட்டா மனுஷனால கரெக்டா பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அது மாதிரி வெட்டப்படணும். அவ் யுன்ஃபவு ஃபில் அர்தி, பூமியில அவர்கள் தூக்கி வீசி எறியப்படணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லலாம். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்யறவங்க யார்? அவங்க அல்லாஹ்வோட அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இப்ப நம்ம யாரை கருத்துல கொள்றது? குர்ஆன்ல இருந்து விளக்கம் காட்டு. போருக்கு தயாராகுங்கள் ஒண்ணு இருக்கு. வட்டி வாங்கணும்னு பத்தி சொல்லும் போது அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்ய தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் அப்படி இருக்கிற ஒழிய போர் செஞ்சவங்க காட்ட முடியுமா? எந்த குழப்பவாதி? குழப்பம் 1000 குழப்பம் இருக்குது. குழப்பம் பூமியில குழப்பம் பண்றவங்கன்னா சின்ன சின்ன விஷயத்திலே குழப்பம் பண்றவங்க இருக்கிறாங்க, மார்க்க விஷயத்துல குழப்பம் பண்றவங்க இருக்கிறாங்க, அரசியல் விஷயத்துல குழப்பம் பண்றவங்க இருக்கிறாங்க. எந்த குழப்பவாதியை கூப்பிட்டு இந்த தண்டனை கொடுக்கிறது? விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்க முடியல. அதே மாதிரி 4வது அத்தியாயம் 92வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யாராவது ஒருத்தர் மமன் கத்தல மூமினன் ஹத்தான் ஃபதஹ்ரீரு ரகபத்தி மூமினா, அதாவது ஒரு மூமினான ஒருத்தரை தவறுதலா கொண்டுட்டார், கொல்லணும் கொல்லல, ஏதோ வேற ஒரு காரியத்தை செய்ய போனாரு, ஆக்சிடென்ட், வண்டியில போய்கிட்டு இருந்தாரு, பேலன்ஸ் பண்ண முடியல, ஏத்தாப்புல வந்து ஒரு மேல வண்டி விட்டுட்டாரு, தெரியாம பண்ணாரு, ஆளு இறந்து போயிட்டார். இவருக்கு என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதஹ்ரீரு ரகபத்தி மூமினா, ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது பதியத்தும் முஸல்லமத்துன் இலா அஹ்லிஹி இல்லா அன் யஸத்தகு, நஷ்டஈட கொடுத்துரு, அதுக்கு என்ன உண்டோ அதுக்குரிய நஷ்டஈட நீ கொடுத்துரு அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன நஷ்டஈடு? நஷ்டஈட கொடுக்க சொன்னால, ஒரு ஆளை கொன்னா அவருக்குரிய நஷ்டஈடு என்ன சொல்லு, குர்ஆன்ல இருந்து சொல்லு. சொல்ல முடியல. நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ் இல்லாமல் வெறும் திருமறை குர்ஆனை அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் வச்சு படிச்சு பார்த்தால் இந்த மூமினான ஒருத்தர் கொலை செஞ்சவருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நபி மொழிகளில் இருந்துதான் விளக்கம் கிடைக்குமே ஒழிய வெறும் திருமறை குர்ஆனில் மட்டும் இருந்து விளக்கம் பெற முடியாது. இது எல்லாம் அள்ளி போட்டாலும் சரி, இன்னும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான வசனம் இருக்குது, போட்டா ஒண்ணுக்கு பதிலும் இல்ல. நீ என்ன குர்ஆன் மட்டும் போதுங்கிறீங்க? குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னால் குர்ஆன்ல இருந்து எல்லாத்துக்கும் சான்றுகள் காட்டணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், சந்தேகம் இல்லாமல் அவர்களுக்கு நேர்வழியை கொண்டு போய் சேர்க்கணும். நபிகள் நாயகத்தின் போதனை இல்லாமல் திருமறை குர்ஆனை முழுக்க முழுக்க விளங்கிக் கொள்ள முடியாது. விளங்க முடியும், சில வசனங்களை விளங்கலாம், அப்படியும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறாங்களாம். நீங்களாக சிந்தித்து உணர்வதற்குரிய வசனங்களையும் இறக்கியிருக்கிறேன், நீங்கள் சிந்திக்காமல் நபி அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தந்துதான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்கிற வசனங்களையும் இறக்கியிருக்கிறேன். இப்படி விளங்கணும். அல்லாஹ் சொல்றான், விளங்குறதுனா நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தோடு சேர்த்து விளங்கு, அதுதான் குர்ஆன் விளங்கும்னு அர்த்தம். அப்படி இருந்தா தான் குர்ஆன் தெள்ள தெளிவாக அர்த்தம். அல்லது குர்ஆன் அறகுறையா இருக்குது, தெளிவுபடுத்தல, வெள்ளிக்கிழமை தொழுகைக்குன்னா என்ன தொழுகைன்னு தெரியல, மூமினுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுனா என்ன நஷ்டஈடுன்னு தெரியல, இது மாதிரி தெரியலன்னு குர்ஆன்ல கைய விரிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க சொல்ற வாதப்படி நம்பினால் குர்ஆன் முழுமையாக இல்லைன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறோம். குர்ஆன் தெளிவா சொல்லல, அறகுறையா விளக்கி இருக்குது.
மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கவில்லை என்று திருமறை குர்ஆனை பற்றி நம்ப வேண்டிய அதனுடைய மகத்துவத்தை குறைக்கக்கூடிய நம்பிக்கை தான் குர்ஆன் மட்டும் என்ற நம்பிக்கையை ஒழிய நபிகள் நாயகத்துடைய போதனை வேண்டும், அது சேர்ந்திருந்தால்தான் குர்ஆனை விளங்க முடியும் என்பதுதான் திருமறை குர்ஆனுக்கு கொடுக்கிற ஒரு முழுமையான மரியாதையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னும் அல்லாஹ் சொல்லலாம், அவங்களுக்கு திருமறை குர்ஆன் நெடுகிலும் இது மாதிரி ஆட்கள் வருவாங்கன்னு தெரிஞ்ச என்னமோ தெரியல, பல வசனங்கள்ல பார்த்தால் இவங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் பதில் சொன்ன மாதிரி எல்லாம் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசி இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்க இன்னொரு இந்த கேள்விக்கெல்லாம் கேள்வி கேட்ட பதில் சொல்றது, அது ஒரு புறத்துல விட்டுறது, விட்டு திரும்ப ஏதாவது ஒரு புதிய வார்த்தை வைப்பாங்க. நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல, அவங்க மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 6வது அத்தியாயம் 106வது வசனத்திலே சொல்கிறான், இத்தபிஉ மா ஊஹிய இலைக்க மிர் ரப்பிக்க, உமது ரப்பிடம் இருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டதை நீர் பின்பற்றுவீராக. வஹியாக அல்லாஹ் அனுப்பினதை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறான். அதே 6வது அத்தியாயத்துல 155வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊஹு, இதோ இந்த வேதம் பரக்கத் பொருந்திய இந்த வேதத்தை நாம் அருளி இருக்கிறோம், அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த வேதத்தையே நீங்க பின்பற்றுங்கன்னு குர்ஆன்ல நான் சொல்லி காட்டுறேன். அல்லாஹ் எதை இறக்கி இருக்கிறான், பரக்கத் பொருந்திய நாம் இறக்கிய பரக்கத் பொருந்தியதை நீ பின்பற்று, நாம் வஹியாக சொன்னதை பின்பற்று, குர்ஆன் இப்படி சொல்லு. இதை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இறக்குனதை பின்பற்றுங்கிறான். அப்ப அல்லாஹ் இறக்குனது குர்ஆன் மட்டும்தானே, அதைத்தான் பின்பற்றணும். அடுத்தவங்க வாதம், அல்லாஹ் இறக்குறது குர்ஆன் மட்டும்தான் உனக்கு யார் சொன்னா? அல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அல்லாஹ் இறக்குனதை பின்பற்ற சொன்னா ஓகே, அல்லாஹ் இறக்கியது இந்த குர்ஆன் மட்டும்தான் என்று எப்படி சொல்ல? நீ அதை இறக்கணும்னு சொல்லணும். நான் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்தோம்னா, நான் கொடுத்த மாத்திரையை தின்னுட்டியான்னு ஒருத்தர் பார்த்து கேட்கிறேன். பக்கத்துல ஒருத்தர் சொல்றான், அவர் ஒரே ஒரு மாத்திரை தான் கொடுத்தாரு, உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு வாங்கி தின்னவர் சொல்லணும், அல்லது கொடுத்த நான் சொல்லணும். ரெண்டு பேரும் சொல்லாம மூணாவது உட்கார்ந்து இருக்க நீ எப்படி ஒண்ணுதான் ரெண்டு தான் எப்படி சொல்ற? சொன்னா தப்பாத்தான் சொல்லுவ பெரும்பாலும். அது மாதிரி அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றினா குர்ஆன் மட்டும்தான் இறக்கினான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா குர்ஆனை படிச்சு பார்த்தா குர்ஆனை மட்டும் இறக்கல, குர்ஆனோடு சேர்த்து வேறொன்றையும் இறக்கி இருப்பதாக குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனை படிச்சு பார்த்தா குர்ஆன் வேத புத்தகத்தை குர்ஆன் என்ற அந்த நூலை மட்டும் கொடுக்கல, வேறொன்னையும் சேர்த்துத்தான் நாம உலகத்திற்கு இறை தூதருக்கு வழங்கி இருக்கிறோம். என்ன சொல்லலாம்? 4வது அத்தியாயம் 113வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப், அல்லாஹ் உங்களுக்கு அருளி இருக்கிறான், இறக்கி இருக்கிறான். அல் கிதாப வேதத்தை இறக்கி இருக்கிறான், வல் ஹிக்மத ஹிக்மத்தை இறக்கி இருக்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாததை உங்களுக்கு அவன் கற்றுத் தந்திருக்கிறான், நீர் அறியாததை உமக்கு அவன் கற்றுத் தந்திருக்கிறான். வேதத்தை இறக்கி இருக்கிறான், ஹிக்மத்தை இறக்கி இருக்கிறான், நீர் அறியாததை உமக்கு அவன் கற்றுத் தந்திருக்கிறான். குர்ஆன் சொல்லு. ரெண்டு இறக்கினா நல்லா தெளிவா சொல்லும். கிதாபையும் இருக்கணும், கிதாபுனா நல்ல தெளிவா தெரியுது, கையில இருக்கிற குர்ஆன் வேதம். ஹிக்மத்துன்னு ஒண்ணு இருக்குத, அப்ப இன்னொன்னு இருக்குன்னு விளங்குதா இல்லையா? குர்ஆனை தவிர்த்து அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டது வேறொரு செய்தி இருக்குன்னு புரியுதா இல்லையா? நல்ல தெளிவா புரியுது. போய் இப்படி இருக்குதப்பான்னு சொன்னா இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். கிதாபுன்னு இறக்குன, ஹிக்மத்தையும் இறக்குன, ரெண்டும் கிதாபு தான் குறிக்குது. அல்லாஹ் ரெண்டை இறக்குனா தெளிவா இருக்குது. கேட்ட விளக்க எப்படி? ரெண்டும் கிதாபை தான் குறிக்குது. இந்த வாழைப்பழ நகைச்சுவை சொல்லுவாங்களே, அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. எத்தனை தந்தா? ரெண்டு தந்தானா? அல்லாஹ் ரெண்டு தந்தா. ரெண்டுல கிதாபு ஒண்ணு இருக்கா? இந்த இருக்கு. ஹிக்மத் எங்க? அதான் இருங்க. கிதாபு இந்த இருக்கு கையில, ஹிக்மத் எங்க? அந்த இருக்கு. அதுக்கு இதுக்கு வித்தியாசமே இல்லை. அந்த நகைச்சுவைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படிதான் இறக்கி வச்சிருக்கிறாங்க. ரெண்டு தந்தவங்களா, ரெண்டுல ஹிக்மத் எங்கன்னா அதுதான் இது, அதுதான் கிதாபு, அதுதான். அப்பயும் ரெண்டு சொல்லணும். கிதாபுன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க, இருக்கலாம்ல. வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப், அல்லாஹ் உன் மீது கிதாபை இறக்கிறான், முடிக்க வேண்டியதானே? ஏன் ஹிக்மத்தையும் இறக்கிறான், இன்னொருத்தையும் சேர்த்து போட்டான். அப்ப ரெண்டை இறக்கி இருக்கிறான். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் இறக்கியது குர்ஆனும்
அந்த ஹிக்மத் என்ற நபிகள் நாயகத்தினுடைய உள்ளத்திலே போடப்பட்ட செய்திகளும். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அல்லாஹ் செய்தியை தருவான், அதுவும் அல்லாஹ் இருக்கிற செய்தி தான், அதையும் நீ பின்பற்று. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், 2வது அத்தியாயம் 151வது வசனத்துல, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கிக்கும் வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். இதை விட ஒரு பெரிய வசனம் உங்களுக்கு தேவை. சொல்றான் அல்லாஹ், அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினார். அந்த தூதர் என்ன செய்கிறார்? யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர் உங்களுக்கு ஓதி காட்டுகிறார். வயுஸக்கிக்கும், உங்களை தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுக்குமுல் கிதாப, உங்களுக்கு கிதாபை கற்றுத் தருகிறார். வல் ஹிக்மத, ஹிக்மத்தையும் கற்றுத் தருகிறார். வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு அவர் கற்றுத் தருகிறார். கிதாபை மட்டும் கொடுத்துட்டு வர்றதுதான் நபியுடைய வேலைன்னா, வந்து கொடுத்துட்டு போயிட வேண்டியது முடிஞ்சு போச்சே. இங்க என்ன சொல்லலாம், வெறும்னா புக்க கொடுத்துட்டு வர்றதுக்கு தூதர் அனுப்பல. அவர் வந்து பாடம் நடத்தி கிளாஸ் எடுத்து உனக்கு டவுட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து செயல்முறை விளக்கம் சேர்த்து தருவார். அந்த விளக்கத்தையும் சேர்த்து நீ பின்பற்றணும். 5 பணியை கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ். என்ன பணியெல்லாம் கொடுக்கிறான்? யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை ஓதி காட்டுவார். ஓதி காட்டணும்னு முடிஞ்சதுல மேட்ரு. அரபு நாட்டுக்காரங்க ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவங்க அரபி மொழியில ஓதுறாங்க. ஓதுனோன்னு புரிஞ்சிருக்கும். புரிஞ்ச உடனே வேதத்தை சொல்லியாச்சு போப்பான்னு அனுப்பி விட வேண்டியதானே. அடுத்து என்ன சொல்லலாம்? வயுஸக்கிக்கும், ஓதியும் காட்டுவாரு, அவங்கள பரிசுத்தப்படுத்துவார். ஓதி காட்டிட்டு அதை நடைமுறைப்படுத்த வச்சு அவங்களுடைய தப்புகளை எல்லாம் களைஞ்சு அவங்களை தூய்மைப்படுத்துவார். அத்தோட முடிஞ்சுதா? வயுஅல்லிமுக்குமுல் கிதாப், வேதத்தை கற்று தருவார். ஓதி கொடுத்தாலே முடிஞ்சு போச்சுல, பிறகு என்ன கற்று தருவார்? கற்று தருவார்னா உனக்கு டவுட் வர்றது கிளியர் பண்ணுவார்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்றான்? அவல் ஹிக்மா, வேதத்தை மட்டும் கற்று தர மாட்டாரு, ஹிக்மத்தையும் கற்று தருவார். அத்தோட முடியல, நீ அறியாத இன்னும் சிலது இருக்கு, அதையும் சொல்லி தருவார். குர்ஆனை கொடுத்தாச்சுன்னா எல்லாத்தையும் அறிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அறிஞ்சது பூரா திரும்ப சொல்லி கொடுக்கணும். நீ அறியாத சிலதும் இருக்குது, குர்ஆனில் வழியாக அறியாதது இருக்கிறது, அதை அந்த தூதர் உனக்கு சொல்லி தருவார், அவர் கற்றுத் தருவார். அதையும் சேர்த்துத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தின் போதனை அவசியம். அது இல்லாம திருமறை குர்ஆனை முழுக்க முழுக்க பொருளோடு விளங்கி நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. அதை மட்டும் ஒன்ன மட்டும் எடுத்துட்டு இன்னொன்னு விட்டால் அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய குற்றவாளிகளாகத்தான் அவர்கள் நிற்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்றான் அல்லாஹ், இன்னும் தெளிவா 53வது அத்தியாயம் 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம் தொடர்ந்து பேசுறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா. அவர், இந்த தூதர் முஹம்மது, அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா, அவர் பேசுகின்ற எல்லாம் வஹியை தவிர வேற எதுவும் இல்லை. அவங்க எதை பேசுனா, ரசூலா பேசுனா அல்லாஹ்விடம் இருந்து வர செய்தியத்தான், வஹியத்தான் அவங்க மக்களுக்கு பேசுவாங்க, உபதேசம் செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ். அவங்க பேசுறதெல்லாம் வஹியப்பா, பேசுறதெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வர்ற செய்தி. இதுக்கு மேல வேற என்ன தேவை இருக்குது? இதை சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்படின்னா சிலதை ரசூலா செய்யும் போது எல்லாம் கண்டிச்சானே. பேசுறதெல்லாம் வஹீனா, எல்லாமே அல்லாஹ் சொல்லித்தான் அவங்க பேசுனாங்கன்னா, அப்ப அல்லாஹ் வந்து சிலரை திருத்தினானே, ஏன் இப்படி பேசணும்னு கேட்டானே, அப்ப அது வஹீல தானே. 66வது அத்தியாயத்துல முதல் வசனத்துல சொல்றாங்கல்ல, தேன் குடிச்ச சம்பந்தமா, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக, உம்முடைய மனைவியரின் திருப்தியை நாடி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீர் ஹராமாக்குகிறீரா? எப்படி ஹராமாக்குறாய் கேட்கிறான் அல்லாஹ். எல்லாமே வஹீனா, இது வஹியா இருந்தா அல்லாஹ்வை திட்டுவானா? சொல்ல வச்சுட்டு அல்லாஹ்வை திரும்ப திட்டுவானா? அல்லாஹ்வை கண்டிப்பானா? அப்ப இது வஹி இல்லைன்னு விளங்குதே. எல்லாம் வஹீனா, இது வஹீல அடங்கலையே. இது மாதிரி நிறைய நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான், தடுத்திருக்கான், அவங்க பேசின தப்பு என்று திருத்தி இருக்கிறான். அதையெல்லாம் பட்டியல் போடுறான். 33வது அத்தியாயம் 37வது வசனம் ஏற்கனவே பார்த்தோம். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த வரலாற்று நிகழ்ச்சியில அல்லாஹ் வந்து 2 பேருக்கும் விவாகரத்து பண்ண சொல்றான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது, பிரிச்சிருங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹ்வுக்கு மனசு வரல.
அவங்க வந்து நின்னோடனே எப்ப சேர்ந்து ரொம்பாங்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, வத்தகில்லாஹ துகுஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தி, அல்லாஹ் வெளிப்படுத்த நினைத்ததை நீர் உள்ளத்திற்குள்ளே மறைத்துக் கொண்டீர். வதக்ஷன்னாஸ், மக்களுக்கு பயப்படுகிறீரா? வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷாஹு, பயப்படுவதற்கு அல்லாஹ்வே அதிகம் தகுதி உடையவன். அல்லாஹ்வுக்கு பயப்படு. மனுஷன் அப்படி பேசிடுவானே இப்படி பேசிடுவானே, இப்படி நீங்க பயப்படுறீங்க என்று திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் செய்த ஒரு காரியம், அவங்க சொன்ன ஒரு சொல்லு தப்புன்னு இந்த இடத்துல கண்டிக்கிறான். அதே மாதிரி 80வது அத்தியாயத்துல முதல் வசனம் ஆரம்பத்திலே பேசுறான். கண் தெரியாத குருடர் சம்பந்தமா வரும்போது, அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் ஆமா உமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, குருடர் கண் தெரியாத குருடர் வந்த பொழுது இந்த முகமது கடுகெடுத்தார், அவரை முகத்தை திருப்பி கொண்டார் அப்படின்னு இது தப்புன்னு எல்லாம் கண்டிக்கிறான். அதே மாதிரி பத்ர் களத்தில் உள்ள கைதிகளை விடுதலை செய்யற சம்பந்தமா வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லா கைதிகளையும் ஆளை காலி பண்ணி விடணும். நம்மளை வெட்ட வந்திருக்கிறாங்களோ, இஸ்லாத்தை அழிக்க வந்திருக்கிறாங்க, அவங்கள உசுரோட திரும்ப ஊருக்கு அனுப்புனா திரும்ப போய் ஊர்ல படைபலத்தை ரெடி பண்ணி திரும்பவும் நம்மளை அழிக்கிறதுக்கு படை திரட்டிட்டு வருவாங்க. அதனால இவனோட உசுரோடு விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணுங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுத்தாங்க, எல்லாம் சொந்த பந்தமா இருக்கிறாங்க, எதுக்கு போட்டு வெட்டிக்கிட்டு ஏதாவது நஷ்டஈட வாங்கிட்டு ஆளை உசுரோடு விட்டுருவோம். விடுறாங்க. அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். எப்படி நீங்க விட போச்சு, ஐதீக்கும் மினல் அஸ்ரா அலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும், அல்லாஹ் கேக்குறான், நீங்க வந்து உங்க கையில கிடைச்ச கைதிகளை பூமியில வேற இருக்காம ஏன் விட்டீங்க? இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், போங்க, அல்லாஹ் வந்து உங்களை மன்னிச்சுட்டான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டிக்கிட்டு இப்படி பல இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்களை பேச்சுக்களை ஏன் இப்படி பேசினீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான. எல்லாமே வஹியாக இருந்தால் கண்டனத்திற்குரிய காரியங்கள் எப்படி நபிகள் நாயகத்தின் வாயிலிருந்து வெளிவந்தது? கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா சிந்திச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளான கேள்வி. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சாதாரணமா ஒருவர் ஒரு பொறுப்புல இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவர் அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாரு, நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஆனா அவர் பேசுற எல்லா பேச்சுமே பொறுப்புல உள்ளதுன்னு புரிஞ்சுக்க மாட்டோம். உதாரணமா ஒரு பிரதமர் இருக்கிறார், பிரதமர் பேசுறார், ஒரு நாட்டினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் பேசுறார். அவருடைய பேச்சுக்கள்ல ரெண்டு விதமான பேச்சு இருக்கும். சாதாரண பிரதமர் என்ற அடிப்படையில் பேசுற பேச்சு இருக்கும். சட்டங்களை பத்தி பேசுவாரு, நாட்டுடைய பாதுகாப்பை பத்தி பேசுவாரு, பட்ஜெட் சம்பந்தமா பேசுவாரு, எதிர்கட்சிகளை விமர்சித்து பேசுவாரு, அண்டை நாடுகளுடைய தீவிரவாதத்தை பத்தி பேசுவாரு. இது மாதிரி அவர் பேசுற எல்லா பேச்சையும் சாதாரணமா புரிஞ்சுக்குவோம், இவர் ஒரு பிரதமர் என்ற அடிப்படையில் பேசுகிறார், நாட்டுடைய பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் பேசுறாரு. அதே பிரதமர் ஒரு நாள் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு எப்ப அவர் 2 இட்லி கொடு அப்படிங்கிறார். பிரதமர் என்ற அடிப்படையில் இட்லி ஆர்டர் பண்ணார், அப்படியா போடுவாங்க? அவர் மனுஷன் திங்கிறது எல்லா பையிலும் திங்கிறதானே, அது மாதிரி திங்கிறதுக்கு ஆர்டர் போட்டாரு, தின்னு முடிச்சுட்டு காசு கொடுத்தாரு, பிரதமர் என்ற அடிப்படையில் கொடுத்தாரு. யாரு போனாலும் கொடுக்கத்தான், கொடுக்காம இவன் வெளியே வர முடியாது, ஹோட்டல் விட்டு ஹோட்டல் காண விட மாட்டான். அப்ப சாதாரணமாக பேசுற பேச்சு ஒண்ணு இருக்குது, அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறது ஒண்ணு இருக்குது. அதே இது சாதாரணமா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மனிதன் என்ற அடிப்படையில் பேசிய பேச்சுக்களும் உண்டு, தூதர் என்ற அடிப்படையில் பேசிய பேச்சுக்களும் உண்டு. பேச்ச பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். சாதாரண மனுஷனுக்கு தேவைப்படுற மேட்டர் பேசியிருக்கிறாங்களா? கோதுமை ரொட்டியை சாப்பிட்டாங்களா? சாதாரண மனுஷனுக்கு உள்ளது. ஒட்டகத்திலே ஏறி பயணம் செஞ்சாங்களா? சாதாரண எல்லா மனுஷனுக்கு உரியது. அந்த காலத்துல எல்லாரும் ஒட்டகத்துல தான் போனாங்க, ரசூலுல்லாவும் போனாங்க. எல்லாரும் கோதுமையை தான் தின்னாங்க, ரசூலுல்லாவும் தின்னாங்க. எல்லாரும் குடிசை வீட்டுல தான் வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாவும் வாழ்ந்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே அடிப்படையில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையும் இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்ல. அது மனித தன்மையோடு பேசப்பட்ட சொல்லப்பட்ட செய்திகள். அது அல்லாம இபாதத் சம்பந்தமா, மறுமை சம்பந்தமா, வழிபாடு சம்பந்தமா அல்லாஹ்வுடைய தூதர் பேசி இருந்தால் தூதர் அடிப்படையில் பேசுறாங்க, அதுவெல்லாம் தூதுத்துவத்தோடு சேர்ந்தது. சாதாரண ஒண்ணு பேசி அல்லாஹ் கண்டிச்சுட்டாம்னா, ஒரு செய்தியை பேசுறாங்க அல்லாஹ்வால் கண்டனத்துக்கு வந்துருச்சுன்னா அது மார்க்க சம்பந்தப்பட்டது, தூதர் சம்பந்தப்பட்டது விளங்கிக்குவோம். எதை கண்டிக்காம விட்டுட்டானா, கட்டில படுத்து எந்திரிச்சு அப்படியே மேனியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறந்து போய் இருக்குது, அல்லாஹ் கண்டிக்கலையா? சாதாரண மேட்ரு. ஒட்டகத்துல போகும்போது அல்லாஹ் கண்டிக்கலையா? சாதாரண மேட்ரு.
கோதுமையை திங்கும் போது எல்லாம் கண்டிக்கலையா? சாதாரண மனுஷன் மேட்ரு. எதையாவது எல்லாம் கண்டிச்சா தூதர்ன்ற இடத்துல இருந்து பேச வேண்டிய பேச்ச பேசியிருக்கிறாங்க ரசூலுல்லா. அதனால எல்லாம் திருத்தி கொடுக்கிறான். சாதாரணமாக புரிந்து கொள்கிற ஒரு செய்தியை ஏதோ பயங்கரமான ஒரு தத்துவத்தை பேசுற மாதிரி பேசி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எந்த வியூகத்தில் எந்த கோணத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் சரி, நபிகள் நாயகத்தினுடைய போதனை இல்லாமல் திருமறை குர்ஆனை முழுக்க முழுக்க விளங்க இயலாது. ரசூலுல்லாஹ் பேசுற எல்லா பேச்சுகளும் அது அல்லாஹ்வுடைய பேச்சுதான், அல்லாஹ்வுடைய வஹீதான், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் தான். அந்த விளக்கத்தை புரிந்து கொண்டுதான் திருமறை குர்ஆனோடு உண்டான தொடர்பை அதிகப்படுத்தணும். குர்ஆனை படிச்சு விளங்க நினைக்கும் போது என் மண்டையில என் அறிவு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதையும் சேர்த்து நான் எடுத்துக்கொள்வேன். பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், சில விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதை பார்த்தா இதை நான் சொன்னேனே, அப்படி நான் உங்களுக்கு சொன்னேனே அப்படின்னு சொன்னான். குர்ஆனை தேடி பார்த்தா அப்படி சொன்னேனே அல்லாஹ் சொன்னா எங்கேயுமே சொல்ல காணும். சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், நபி உங்களுக்கு நான் அப்படி சொன்னேனே அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான். புரட்டி பார்த்தா அப்படி சொன்னதை எங்கேயுமே ரெக்கார்ட காணும். அப்பதான் நம்மளால விளங்க முடியுது அது அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டிருக்கிறான். குர்ஆன் வழியா சொல்லல, அது குர்ஆன்ல சொல்ல வேண்டிய தேவையில்லை நல்லா நினைச்சிருப்பான். அதனால குர்ஆன்ல சொல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல சொல்றான். உதாரணமா சொல்லலா இருந்தா நபிகள் நாயகத்துடைய மனைவியை சம்பந்தப்பட்ட மேட்டர்ல ரசூலுல்லாஹ் தான் மனைவி இடத்துல ஒரு ரகசியத்தை சொல்றான். அந்த ரகசியத்தை அந்த அம்மா அந்த அவங்களுடைய மனைவி அவங்க இன்னொரு மனைவிட்ட சொல்லிடுறாங்க. ரகசியம்னா வெளியே போக கூடாதுல, போயிடுச்சு ரகசியம். ரசூலுல்லாஹ் ரகசியமா சொன்னது, ஆனா இபாதத்து சம்பந்தமா இஸ்லாம் சம்பந்தமா இல்ல, தனிப்பட்ட பெர்சனல் மேட்ரு. ஏன்னா இஸ்லாத்துல ரகசியம் கிடையாதுல. இஸ்லாமா இருந்தா எப்படி ரகசியமா மனைவிக்கு மட்டும் சொல்ல முடியும்? மனைவிக்கு இது ரகசியம் தனிப்பட்ட பெர்சனல் ஏதோ மேட்ரு. அது மேட்ரு லீக் ஆயிடுச்சு. லீக் ஆன செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துருச்சு. எப்படி வருது? அல்லாஹ் சொல்றான், வைதா சர்ரன் நபியு இலா பாதி அஸ்வாதிஹி ஹதீஸா. தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரிடத்துல அவர் ரகசியம் பேசினார். பலம்மா நப்பாத் பிஹி, அதான் அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிட்டாங்க. பலம்மா நப்பாத் பிஹி வ அல்ஹரஹுல்லாஹு அலைஹி அர்ரஃப பாதஹு வ ஆரல் அம்பாது பலம்மா நப்பாஹா பிஹி காலத் மன் அம்பாக ஹாதா. அப்புறம் ரசூலுல்லாஹ் போய் கேக்குறாங்க, இதை நீ இப்படி சொல்லிட்டல, அந்த ஆள்கிட்ட போய் நீ இப்படி பேசிவிட்டல, ரகசியத்தை வெளியே சொன்ன அப்படி. அதை கூட முழுசா சொல்லல, பாதியை மட்டும். அர்ரஃப பாதஹா வ ஆரல் அம்பாது, சிலதை சொல்லிட்டு சிலதை விட்டுட்டாங்க. இத சொன்னதுல ஒரு 10% கேட்டுவிட்டு 10% மித்த விட்டுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அல்ல அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அப்ப அந்த மனைவி கேட்கறாங்க, மண் அம்பாக்க ஹாலா, உங்களுக்கு யாரு சொன்னா இந்த செய்தியை? நாங்க 2 பேரும் ரகசியமால பேசிக்கிட்டோம், அந்த செய்தி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால நப்பானியல் அலீமுல் ஹபீர், அனைத்தையும் அறிந்தவனும் நன்கு தெரிந்தவனுமாகிய இறைவன் எனக்கு அறிவித்து கொடுத்தான். குர்ஆனை புரட்டுங்க, அலிஃப் லாம்ல இருந்து மினல் ஜின்னத்தி வன் நாஸ் வரைக்கும் புரட்டுங்க. அல்ஹம்துல இருந்து எங்க அறிவிச்சு கொடுத்தாங்க காட்டுங்க. குர்ஆன்ல குர்ஆன்ல அந்த செய்தி அல்லாஹ் எப்ப சொன்னாங்கறான்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாவ அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான் என்று தூதர் சொன்னார். அறிவிச்சு கொடுத்திருந்தா குர்ஆன் வழியாக மட்டும்தான் அறிவிப்பு வரும் என்றால் இந்த அறிவிப்பு எங்கே போனது? அறிவிப்பு காணுமே. அப்போ குர்ஆன் அல்லாம உள்ளத்துக்குள்ள போடுற அறிவிப்பு ஒன்னு இருக்குது. அல்லாஹ் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட பேசுவான். இது மாதிரி நிறைய பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி ஒரு பத்ர் யுத்தம் நடந்துச்சு, அந்த நேரத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பத்ர் யுத்தம் எப்படி நடக்குது? ஒரு பக்கத்துல அபூ சுஃபியான் தலைமையில ஒரு வியாபார கூட்டம் வருது. வியாபார கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய நாட்டை கிராஸ் பண்ணி போகுது. ரசூலுல்லாஹ் மதீனா ஒரு நாடுன்னு ஆக்கி எல்லைகளை எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்க நேரத்துல அவங்களுடைய எதிரி நாட்டை சார்ந்த ஊரை விட்டு துரத்துனவங்க மக்காவாசிகள், அந்த குரூப் இந்த நாட்டு எல்லையோடு கிராஸ் பண்ணி வியாபாரம் செஞ்சு பொருட்களோட போகுது. எல்லா நாட்டு மன்னர்களும் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய நாட்டுக்குள்ள அடுத்தவன் அத்துமீறி பிரவேசிக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி யாராவது உள்ள வந்தா அடிக்கிறது, பறிமுதல் பண்றது, ஆளை துரத்தி விடுறது, இந்த வேலைகள் நடக்கும். அப்ப சாதாரணமாக ஒரு தன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல எல்லா மன்னர்கள் மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஆர்டர் போடுறாங்க. அபூ சுஃபியானுடைய அந்த படை வருது, வியாபார கூட்டம் வருது, அட்டாக் பண்ணி பொருளை பறிமுதல் பண்ணுவோம்ட்டு அவங்களுடைய தலைமையில ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போறாங்க. போனா ரசூலுல்லாஹ் புறப்பட்டாங்கன்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சது.
அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, அபூ சுஃபியானு அவர் நேரம் மக்காவுக்கு செய்தி அனுப்பிட்டார். வேகமா குதிரைப்படையில் ஒருத்தர் அனுப்பி விட்டால, நீ போய் செய்தியை சொல்லு, முகமது எங்களை தாக்க வர்றாரு, ஒரு பட புறப்பட்டு வரணும். அந்த ஆளு உடனே போய் சொல்லி அங்க ஒரு 1000 பேர் கிளம்பி நேரம் மதீனாவுக்கு வந்துட்டு இருக்கான். அது முகமது போய் அபூ சுஃபியானை சந்திக்கிறதுக்குள்ளாக முகம்மதின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி மக்காவிலிருந்து ஒரு குரூப் ஆயுதங்களோடு மதீனாவுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி வந்துருச்சு. அங்க இருந்து ஒரு குரூப் வந்துட்டான், இங்க ஒரு குரூப் கிராஸ் ஆகிட்டு இருக்கான். நாம எந்த குரூப்பை அட்டாக் பண்றது? இருக்கிறதுல பெரும்பாலானவங்களுக்கு என்னன்னா, அபூ சுஃபியானை அட்டாக் பண்ணுவோம். ஏன் அட்டாக் பண்ண காசு கிடைக்கும், சாமான்லாம் வச்சிருப்பானுவ, அதை கொஞ்சம் பங்கு வச்சுக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல செய்தி, சஹாபாக்கள் மீது அவதூறு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுற செய்தி, நீங்க அதைத்தான் விரும்புனீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அந்த பக்கம் ஆயுதம், படை, நல்ல பலம், அதுவும் எண்ணிக்கை கூட, எதுக்கு தேவையில்லாம அங்க போய் மாட்டிக்கிட்டு இங்கேயே மேட்டரை முடிச்சுக்குவோமேன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வயது யாயிதுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பாருங்கள். என்ன வாக்களித்தான்? இஹ்த தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், 2 பிரிவுல ஒரு பிரிவு நீங்க அட்டாக் பண்ண ஒன்னு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, 2இல் 1ஐ நீங்கள் வெல்வீர்கள் என்று உங்களுக்கு இறைவன் வாக்களித்ததை நினைத்து பாருங்கள். வத்தவத்தூன அன்ன கைரல் ஆத்தி சௌகத்தி, உங்களுடைய உள்ளம் விரும்பியது, நீங்க நினைச்சீங்க இது கஷ்டமில்லாம இந்த வியாபாரத்து கூட்டத்தை அட்டாக் பண்ணலாம நினைச்சீங்க. ஆனால் அல்லாஹ் தனது வார்த்தையை உண்மைப்படுத்துவதற்காக உங்களை அந்த பக்கம் திருப்பி விட்டான். அல்லாஹ் சொல்றான், இதை சொல்லும் போது உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தானே 2இல் 1ஐ வெற்றி கொள்வீர்கள் என்று நாம் கொடுத்த வாக்குறுதியை நினைத்துப்பார். முதல்ல சொல்லி இருக்கிறான்னு விளங்கு. போருக்கு போறதுக்கு முந்தைய கண்டிப்பா நீ ஜெயிப்பா அப்படின்னு நான் சொல்லிவிட்டான். எங்க சொல்லி இருக்காங்க? ஆட்டு குர்ஆன புரட்டு சொன்னால அல்லாஹ் குர்ஆன் வழியாகத்தான் சொல்லுவான்னா, குர்ஆன்ல வேற ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும். இந்த வசனம் 8வது அத்தியாயம் 7வது வசனமா இருக்குது. 8ல இல்லையா, 9வது அத்தியாயத்துல பார்ப்போம், 10ல பார்ப்போம், 20ல பார்ப்போம், 100ல பார்ப்போம், 114ல பார்ப்போம், ஏதோ ஒண்ணுல பார்ப்போம், இருக்கணும்ல. எங்கேயும் காணோம். அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த செய்தியை சொல்லி இருக்கிறான், குர்ஆன் வழியாக சொல்லாமல் அவர்களுடைய உள்ளத்தின் வழியாக உள்ளத்துக்குள்ள செய்தியை போட்டு மெசேஜ பாஸ் பண்ணி இருக்கிறான், வஹி அருளி இருக்கிறான். அது நல்ல காட்டுது. குர்ஆன் அல்லாத வேறொரு வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப குர்ஆன் மட்டும் போதாது, நபிகள் நாயகத்துடைய போதனை இருந்தா தான் திருமறை குர்ஆனை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை இந்த செய்திகளிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. இன்னும் சில அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான, அதுக்கு தான் பதில தெரிஞ்சுக்கணும். நமக்கு இது நம்பிக்கை இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வேணும்னு இருந்தா கூட அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வேணும்ல. அவங்க கேட்கிற கேள்வி என்ன என்பதையும் அதுக்கு உரிய பதில் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்த்துவிட்டு வேறு செய்திகளுக்கு நாம் செல்வோம். அல்லாஹ்